எப்பா விஷ்ணு பரமா சூரியன் முனியப்பன் நந்தி எல்லாம் கேளப்பா. ஃபங்க்ஷன் நடத்தினா ஃபங்க்ஷன் பாரு. நாங்கள் ஃபங்க்ஷன் நடத்துவோம், கிட்டட மாளிகை கெட்டி ஃபங்க்ஷன் நடத்துவோம், கல்யாண வீட்டில் ஃபங்க்ஷன் நடத்துவோம். எப்படி என்னென்ன ஃபங்க்ஷன், மில்லு தொழிற்சாலை கம்பெனி கட்டி ஃபங்க்ஷன் நடத்துவோம். எத்தனையோ பூமியில் அடித்து இந்த கண்டார ஓலியுமே ஃபங்க்ஷனாடா. ஃபங்க்ஷனுக்கு வர்றவனை போகிறவனை இப்போ கடிக்க விடுதார், உயிர் தடத்தில் கடிக்க விடுவார். ஆணுக்கு பெண்ணுக்கும், பெண்ணெல்லாம் சோக்கா வரும் நகை நட்டு போட்டு அவளை கடிக்க விடுவார். ஆண் இவன் சோக்கா வருவான், கையில் மோதிரங்க மாட்டி செயினை மாட்டி என்னையும் பார் 4-wheeler 2-wheeler வந்து இவனை பெண்ணு கடிக்க விடும், மாற்றி இப்போ கடிக்க விடுவார். அந்த காய்ச்சல் எவ்வளோன்னு இல்லை சொல்ல முடியாதா. கல்யாணம் வீட்டு ஃபங்க்ஷனில் கூட கடிக்க விட்டுருவாரா, தின்னுக்கிட்டே இருப்பான், ஏறி கடிப்பான். அந்த மாதிரி இப்போ உணவு திங்கிற இடத்துல தான் கிளப்பி விடுவார். இப்போ ஃபங்க்ஷன் கல்யாண வீட்டில் இப்போ அந்த நோய் ஏற்றுவார். திங்கான்ல ஆணு பண்ணி திண்டு போதாடா கொண்டார ஒளிமன அந்த திங்கிற ஃபங்க்ஷனில் அந்த நோயை ஏற்றுவார். ஒரு இடம் ஏற்றுனா போதும், உலக நாடே ஏறிக்கிட்டே போவோம். மனித போய் மூக்க வச்சு தூக்கிட்டே போகிறானா அந்த வாடையில் விட்டு ஆட்டி கொண்டாட உயிர் தேடத்தை கடிக்க விடுவார். இப்போ அதாண்டா வரப்போகுது. ஃபங்க்ஷன் வீட்டில் கடிச்சாமா, அப்போ தான் காணொலியில் விடுவான். கல்யாண வீட்டில் 100 பேர் உட்காந்தா மாற்றி காடிக்கான். எப்படி அடுத்து மில்லு தொழிற்சாலை கட்டியிருப்பான், அங்கே நான் ஃபங்க்ஷன் வைக்கேன், கிடாய் வெட்டி சோறு போடு பிரியாணி போடுறோம்னு வைக்கானா அங்கே கடிப்பான். ஏறி மாற்றி கடிக்கல காணொலியில் ஓடிக்கிட்டே இருக்கும். தமிழ்நாடு தான் 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் கணக்கு டெல்லி, முக்கால் சத்தியம். அதுக்கப்புறம் ஊடாளப்பட்ட மாநிலம். அடிக்கிற அடியில் கடிக்க விட இப்போ இந்த காய்ச்சல் எடுக்காரு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடத்தும். இப்போ இந்த கல்யாணம் இப்போ இந்த ஃபங்க்ஷனில் விட்டுருவார். இப்போ வைகாசி மாதம் ஃபுல்லாக ஃபங்க்ஷனில் விடுவார். கல்யாண வீட்டுகளில் ஃபங்க்ஷனில் விடுவார். அந்த அந்த காய்ச்சலை ஏற்றி உள்ளே வயிற்றுக்குள்ளே வச்சுட்டே போவான் ஆணு பெண்ணும். அந்த ஆப்பில் மழை காற்று புயல் வரையில், அந்த குளிரில் வரையில், அந்த நோய் காய்ச்சல் வரையில் கடிப்பான். கட்டு கடிப்பான். கொட்டிடா கொண்டார ஒளிமன உட்கார்ந்துருக்காரு, கணக்கு கல்வி இல்லாமல் ஓட்டிக்கிட்டாலே தான் நாற்காலி சேரல அம்புட்டும் உட்காந்து ஓட்டிக்கிட்டாலே தான். இப்போ கடிக்க விட்டா பிறகு தேடுவான்ல, கடிச்சான்னா தேடுவான். என்னடா கடிக்கான் ஒருத்தன் ஊடால சொல்லுவான், கடவுள் உட்காந்துருக்காரு இந்த அவன்பா சேட்டை பண்ணாத அப்படியுமா ஊடால ஒருத்தன். அப்போ தான் அந்த நாக்கை வெளியே எடுக்க விடுவார், கடவுள் கடிக்க விடுவார். இப்போ ஃபங்க்ஷன் பூரா சோறு திம்மா, லவக்கு பிரியாணி திம்மா, அப்படியே ஆடு மாடு கோழி பறவையில் அறுத்து போட்டு திம்மா. அதில் தாண்டா இப்போ தாண்டா அதில் காய்ச்சல் ஏற்றாரு ஃபங்க்ஷன். இந்த மாதம் முழுக்க தமிழ்நாடு முழுவதும் இந்த ஃபங்க்ஷனில் கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனில் அப்படியே ஏற்றுவார். ஏற்றுன உடனே சோழி முடிச்சுடுவாரா, கடிக்க விடுவாரா. இந்த ஒரு மாதம் வைகாசியில் பூரா ஃபங்க்ஷன் பிரியாணி, ஆடு மாடு கோழி பிரியாணி கண்டாரோல் மேலே சிரிக்கு மேலே இதில் காய்ச்சல் ஏற்றுவார். திருட்டு போவோம், அங்கே நல்லா இருந்துச்சு இங்கே நல்லா இருந்து குடி போத இது எல்லா கலையும் சேர்த்து இப்போ இந்த காய்ச்சல் ஏற்றுவார். ஏற்றுனோடனே கடவுளா மானிட பேலான்னு பார்க்கண்டா முக்கால்